ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சரண்ஸ் கிச்சனில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன், கடலைப்பயிறு 1/2 கப் எடுத்திருக்கேன், காய்ந்த மிளகாய் 15 எடுத்திருக்கேன், எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எள்ளு இல்லாதால அதை நான் சேர்த்துக்கல. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்க உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலைப்பயிரும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் அரைவாசி அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, கலர் மாறி இருக்கு. இது அரைவாசி அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட நாம காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது வறுபடும் போது நல்ல வாசனை வரும். இப்போ இதை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. அதே நேரம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொடியாக வேணும்னா பொடியாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை கொரன்னு வேணும்னா கொரன்னு அரைச்சிக்கலாம். கொரன்னு அரைக்கிறப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த பொடி இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட எண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இட்லி மாவு அரைக்கிறதுக்கான வீடியோவோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.